பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல கூட பரிகாசம் பண்ணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷமாய் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், என்னோடு இருக்கிறவர். அதனால நான் விசேஷமானவன், விசேஷமானவள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தினம் சொல்லி துதித்து கொண்டே இருங்க. காரியங்கள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் தேவன் எனக்கு என்ன வாக்கு வைத்து எப்படி நடத்த போகிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி பலப்படுத்தி அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். அநேகர் அதை குறித்து சொல்கிறாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், என் சூழ்நிலை குறித்து பேசினார், அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஜெபிக்க அற்புதம் நடைபெற்றது என்பதாய். வெறுமன வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தால் மாத்திர அற்புதம் நடக்காது. அதை உங்களுக்கென்று விசுவாசித்து அதை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் தேவன் அதில் கிரியை செய்து தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதை நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல அது உங்களுக்கு நீ விசுவாசிக்கணும், சொந்தமாக்கி கொள்ளணும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சரி, இந்த நாளில் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று ஆவலோடு காத்திருக்கிறீங்க தானே? மத்தேயு 10:31 பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவளாயிருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, நீ விசேஷமானவன். என் மகளே நீ பயப்படாதே, நீ விசேஷமானவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் போல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களையும் போல தான் வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம், சிலர் ஊழியர் செய்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? பயப்படுகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது. இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள், யுத்தத்தின் செய்திகள், கொள்ளை நோய் குறித்த செய்திகள், இப்படி பல செய்திகள் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதுமே தேசங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறது. ஒரு பயப்படுகிற சூழ்நிலை தான். நாம் எப்படி வாழப்போகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற பயம். முன்னால மாதிரி இல்லைங்க. இப்போல்லாம் காலம் மாறி போச்சு. நம்முடைய காலம் வேற, இப்போ காலம் வேறன்னு மக்கள் சலித்து கொண்டு சொல்லுகிற சூழ்நிலை காணப்படுகிறது. ரொம்ப போராட்டங்கள், ரொம்ப நெருக்கங்கள், பயப்படுகிற சூழ்நிலைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், இது கடைசி காலம், இது இப்படி தான் இருக்கும். உபத்திரவ காலம், நெருக்கத்தின் காலம், தீங்கிற நாட்கள். பயப்படுகிற காரியெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, ஏனென்றால் நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள் என் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல கூட பரிகாசம் பண்ணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவர் தன்னுடைய பார்வையிலே உங்களை விசேஷமாய் கண்டுதான் உங்களோடு பேசுகிறார். நான் விசேஷமானவன் என்று சொன்னால் அதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. 29:30 ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகவே பயப்படாருங்க. ஆண்டவர் இயேசு சொல்வதை கவனிங்க. ஒரு காசுக்கு அந்த காலத்தில் 2 அடைக்கலான் குருவிகளை விற்று இருக்கிறாங்க. ஒரு காசு கொடுத்தா 2 குருவி கிடைக்கும். ஆனால் அப்படி சாதாரணமாய் காணப்படுகிற குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது, யாரும் தொட முடியாது. தேவன் அனுமதித்தால் மாத்திரம்தான் அதை பிடிக்க முடியும், சேதப்படுத்த முடியும்.
தேவன் அதன் மீதே இவ்வளவு அக்கறையாக இருக்கும்போது உங்கள் மேலே எவ்வளவு அக்கறை கொண்டிருப்பார், உங்களை குறித்து எவ்வளவு பாசமும் அன்பும் வைத்திருப்பார். ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். அது மாத்திரம் உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தினம் குளிச்சுட்டு தலை சீவும் போது சில முடிகள் ஷேப்பில் வந்துடும். நீங்கள் யோசித்து பாருங்க, அது தூக்கி தூர போட்டுட்டு உங்கள் பாட்டில் அடுத்த வேலைக்கு கவனிப்பீங்க. தினம் 2 முடி விழுது, சில முடிகள் விழுது. ரொம்ப அதை குறித்து பாரம் கொள்வதில்லை. சில பெண்கள் அதை குறித்து ரொம்ப பாரம் கொள்ளுவாங்க. சாதாரணமாக அதை தூர போட்டுட்டு போய்கொண்டே இருப்போம். உங்களுடைய தலையில் இருக்கிற மயிர் சாதாரணமாக அன்னன்னைக்கு கீழே விழுகிறது. அதை கூட தேவன் எண்ணி வைத்திருக்கிறாராம். இன்றைக்கு இத்தனை முடி விழுந்திருக்கு, தலையில் இத்தனை முடி இருக்கிறது என்று எண்ணி வைத்திருக்கிறாராம். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? நீங்கள் அற்பமாய் நினைத்து குப்பையில் போடுகிற முடியை கூட தேவன் இவ்வளவு கவனமாக எண்ணி வைத்திருப்பாரானால் உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, சரீர சுகத்தை குறித்து தேவன் எத்தனை அக்கறை உள்ளவராய் இருப்பார் என்பதை வெளிப்படுத்த தேவன் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அப்போ ஒரு அடைக்கலான் குருவி 1 காசுக்கு 2 விற்கிறாங்க. அது மீது கூட தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் உங்கள் மேலே எவ்வளவு அக்கறையும் அன்புமுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுவதற்கு அந்த வார்த்தை சொல்லுகிறார். அதனால தான் சொல்லுகிறார், அதை விட நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பயப்படுகிற சூழ்நிலை எல்லா காலத்திலுமே உண்டு. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன். நான் உங்களை விசேஷமானமாய் கருதுகிறபடியினால் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதுதான் அதுக்கு அர்த்தம். கடந்து வந்த பாதையில் பாருங்க, நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம், பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்களை பகைக்கிறவங்க, உங்கள் மேலே பொறாமை உள்ளவங்க உங்கள் ஊரில் இருப்பாங்க, உங்கள் தெருவில் இருப்பாங்க, சிலர் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கிறாங்க தானே. நான் ஊழியம் ஆரம்பித்து 45 ஆண்டுகளுக்கு முன்பாக 50 வருஷம் ஆச்சு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து. அந்த ஆரம்ப காலத்தில் யாருக்கும் தெரியாமல் இருந்த காலத்திலேயே நான் இருந்த சபையில் என்னை எதிர்க்கிறவங்க, பரிகசிக்கிறவங்க, என்னைக்கு விரோதமாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்தாங்க. திடீரென்று ஒரு காலத்தில் வந்ததல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த மனிதர்களை நான் பார்க்கிறேன். என்னால் உங்கள் வாழ்க்கையில் கூட எதிர்க்கிறவங்க, பரிகாசம் பண்ணுறவங்க, திட்டுறவங்க, உங்களுக்கு தீமை செய்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் கண்டு நீ பயப்படாத. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் இருக்கும், இதுதான் உலகம், இது மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் ஆச்சரியப்பட்டு நான் யாரையும் பகைக்கலையே, அவங்க எனக்கு சம்பந்தமே இல்லையே, ஏன் என்னை பற்றி பேசுகிறாங்க, அதுதான் உலகம், அப்படி தான் இருக்கும். உங்களை திட்டதுனால உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அற்ப சந்தோஷத்துக்காக, அற்ப பணத்துக்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி திட்டுறவங்க, ஏசுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத. யார் என்ன சொன்னாலும் திட்டினாலும் ஏசினாலும் பயப்படாதேன்னா நீ எனக்கு விசேஷமானவன், விசேஷமானவள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி நான் விசேஷம்? நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு விசேஷம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் என்னை பார்த்து நீ விசேஷமானவன் ஏன் சொல்கிறான்னு யோசித்து பார்த்தீங்களா? நிறைய காரணம் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க முடியாத ஒரு 3 காரியம் சொல்ல நீங்கள் யோசித்து பாருங்களேன். முதலாவது, நீங்கள் விசேஷமாய் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரணமாய் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் மனிதனை எப்படி விசேஷமானவனாய் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1-2 புஸ்தகத்தில் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனத்தில் தம்முடைய சாயலில் மனிதர்களை அவர் உருவாக்கினாராம். அது எப்படி உருவாக்கினார்? 2 அதிகாரம் 7 வசனத்தில் அவர் மண்ணினாலே அவர் உருவாக்குகிறார். மண்ணினால் தன் கையை எடுத்து மண்ணினாலே உருவாக்கி நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். மிருகத்தை போல, பறவைகளைப் போல, உலகத்தின் செடி கொடிகள் மரங்களைப் போல ஆண்டவர் மனிதனை உண்டாக்கவில்லை. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, மலைகள் உண்டாக கடவுது. ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் உண்டாக்கிவிட்டார். அவருடைய வார்த்தையில சிருஷ்டிக்கிற வல்லமை உண்டு. மனிதன் உண்டாக கடவுது அப்படி சொல்லவில்லை. அவர் தன்னுடைய கைகளினால் மண்ணை பிசைந்து ஒரு மனித உருவத்தை செய்து அவருடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மா. ஆத்மா என்பது மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் கிடையாது.
மனிதன் விசேஷமாய் உருவாக்கப்பட்டவன், தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவன். அப்ப நீங்கள் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். அதனால தான் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் விசேஷித்தவன், நான் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே காணப்படுகிறது, தேவ சாயல் நமக்குள்ளே காணப்படுகிறது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை கொடுத்துட்டு கேட்பாங்க, யார் மாதிரி இருக்குது, யாருடைய சாயல் இருக்குது, அப்பா அம்மா இருக்கா, அம்மா மாதிரி இருக்கிறா அப்படின்லாம் கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது மாதிரி கேட்பாங்க. கொடுத்துட்டு யார் சாயல் இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே மனிதன் ஆண்டவர் உண்டாக்கி நிறுத்தினால் தேவ சாயலில். கடவுளுக்கு 2 கை, இவனுக்கு 2 கை, கடவுளுக்கு 2 கண்ணு, இவனுக்கு 2 கண்ணு, கடவுளுக்கு 2 கால்கள், இவனுக்கு 2 கால்கள், கடவுளுக்கு 1 தலை, இவனுக்கு 1 தலை. தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். தேவ சாயலில் உருவாக்கப்பட்டபடியால், சிருஷ்டிக்கப்பட்டபடியால் நாம் பாக்கியவான்கள். அப்போ அந்த கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாயல், அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படணும். அப்போ அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே உண்டாகும். அந்த கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் நம்ம பிறக்கும் பொழுது, பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவரை போல அன்பு, அவரை போல தாழ்மை, அவரை போல மனதுருக்கம், அவரை போல சாந்த குணம், அவரை போல எல்லா சுபாவங்களும் நமக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளே உருவாக்குவார். அதனால தான் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல உங்களை பார்க்குறவங்க இயேசுவின் சாயலை பார்க்கணும். அவரை போல் இருக்கிறீங்க, இயேசுவை போல் சாந்தமாக இருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க, தாழ்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசேஷமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தாரை போல சிந்திக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. உலக சிந்தை, மாம்ச சிந்தை இல்லாதபடி கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வரும்போது நம்முடைய சுபாவங்களும் இயேசுவின் சுபாவமாக மாறும். அதில் தான் நம்ம விசேஷித்தவர்களாய் நிற்கிறோம். மற்றவர்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம், நீங்கள் வாழ்கிற வேலை செய்கிற இடத்துல ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படி இவங்க வித்தியாசமானவங்க, இவங்களுடைய பேச்சு, செயல் எல்லாமே வித்தியாசம். ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள்னு மற்றவங்க சொல்லணும். அந்த மாதிரி விசேஷமானவர்களான வாழ்க்கை வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சாயல்ல என்னை சிருஷ்டித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ளே காணப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே காணப்படணும்னு அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆவியானவர் அழகாய் கிறிஸ்துவின் சாயலில் உங்களை வழி நடத்துவார். இந்த பயம், கலக்க எல்லாம் மாறிடும். இயேசு கிறிஸ்து எதுக்காக அவர் பயந்தாரா? பொல்லாத மனிதர்கள் எழும்பி பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாங்க, எதுக்கும் பயப்படலை. பரிகாசம் பண்ணாங்க, பயப்படலை. கொலை செய்ய வந்தாங்க, பயப்படலை. படகுகளை பிரயாணப்படும் பொழுது கவிழ்ந்து விடுகிற சூழ்நிலை வந்தது, பயப்படலை. எல்லாருமே அவருக்கு விரோதமாக எழும்பி அவருக்காக பேச யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டார், பயப்படலை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ள வந்துட்டா, இயேசுவை போல பயம் இல்லாமல் தைரியமாக நிற்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே வந்துவிடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். பயப்படாதே மகனே, மகளே, நீ கிறிஸ்துவின் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்றார். 2வது, உங்களுக்காக அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்த ரத்தம் சிந்தி இருக்கிறார். பாருங்க, யோவான் 1:29 இது உலகத்தின் பாவத்தை சுமந்திருத்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லப்படுகிறாரு. கலாத்தியர் 1:4, தீத்து 2:14 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு நமக்காக சிலுவையில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக, உனக்காக மகனே, மகளே, சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்த தன்னை அர்ப்பணித்து கொண்டார். தன் ரத்தத்தை சிந்தினார். ஒரு மிருகத்துக்காக அவர் மரிக்கவில்லை, ஒரு பறவைக்காக அவர் மரிக்கவில்லை, ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் மரித்தார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம், வட இந்தியாவை சார்ந்தவராக இருக்கலாம், இந்தியாவை சார்ந்தவராக இருக்கலாம், எந்த நாட்டை, ஜாப்பனீஸ், சைனீஸ், எந்த தேசத்தை சார்ந்தவளாகவும் இருக்கலாம்.
ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஏன்? மனிதன் விசேஷமானவன். மனிதனுக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவில் ரட்சிப்பு உண்டாகணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அவனுக்காக பரலோகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால அந்த பரலோக பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும். ஒரு மிருகமோ பறவையோ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது. மனிதன் மாத்திரம்தான் தேவன் உண்டாக்கின அந்த பரலோகத்துக்குள்ளே செல்ல முடியும். அதற்காக தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். எனக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டும்? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க. 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், நமக்காக சிலுவையில் எல்லா பாவங்களையும் சுமந்து முடித்தார், நமக்கு சுகம் கொடுக்க. மத்தேயு 8:17 வாசிக்கிறோம், இயேசு நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையில் சுமந்தார், நம்மை சுகமாக்க, நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாய் வைக்க சிலுவையில் நம் நோய்களை சுமந்தார். ஏசாயா 53:4 வாசிக்கிறபடி நம்முடைய துக்கங்கள் பாடுகளை எல்லாம் சுமந்து விட்டார், நம்முடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்த. கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், சிலுவையிலே நமக்காக சாபம் ஆனார். இந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து மீட்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சிலுவையிலே நமக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். உங்களுக்காக, என் மகனை உனக்காக, என் மகளை உனக்காக, என் ரத்தத்தை எல்லாம் சிலுவையில சிந்தினது உனக்காக. ஏனால் நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள். உனக்காகத்தான் நான் மரித்தேன். உன்னை விசேஷமானவனாக எனக்கு சொந்தமாக்கி கொள்ளேன். என்னை நான் பலியாய் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க மேல் ஆண்டவருக்கு எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? அந்த இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி ஆரோக்கியம் தருகிறார். நம்மை முழுமையாய் ஆசீர்வதிக்க தன்னை சிலுவையில் அவர் அர்ப்பணித்து கொண்டார். அதனால நாம் விசேஷமானவர்கள். உங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்ததனால நீங்கள் விசேஷித்தவர்கள். அதை உணர்ந்த ஆண்டவரை துதிங்க. எனக்காகத்தான் அவர் சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அப்போ அவர் நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்ததனால விசேஷமானவர்கள். 3வது, நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவான் 15:14 ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் ரட்சிக்கப்படும் போது விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள், பிலீவர்ஸ். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் மூலமாக பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன், மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன். அவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகள் என்ற அனுபவம் முதல் அனுபவம், அவ்வளவுதான். அதில் நின்று விடக்கூடாது. அடுத்து நம் சீஷர்களாக மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்க விசேஷமானவர்கள், நிற்கக்கூடாது. விசுவாசினை சீஷர்களாக மாற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:32 விசுவாசிகள் ஆரம்ப காலத்தில் இயேசு விசுவாசித்த எல்லாரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டாங்க. பிறகு நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கும் போது சீஷர்களாய் மாற்றப்படுகிறாங்க. சீஷர்கள் என்றால் இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்கள். அவரை போல இந்த உலகத்திலே வாழுவது, அவரை பின்பற்றுவது, அவர் வாழ்ந்தபடி வாழ்வது, அதுதான் சீஷர்கள். அவருக்காக வாழ்வது, அவரை மகிமைப்படுத்துவது, அவரை மற்றவர்களுக்கு சொல்லுவது. அதுக்கெல்லாம் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, போதகர்கள், பிஷப்பு, உங்களை மாதிரி சுவிசேஷகர்கள், அவங்க தானே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, மொழி நேரமாய் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் ஊழியக்காரர்கள். ஆனால் நீங்கள் சீஷர்கள். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே சீஷர்கள் தான். அந்த சீஷர்கள் என்று உருவாக்கத்தான் தேவன் அழைத்து விசுவாசிகளாக்கி சீஷர்கள் ஆக்குகிறார். நீங்கள் சீஷர்களாய் மாறணும், அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவைக்காக ஆண்டவரிடத்தில் கேட்பேன், தருவார். எனக்கு சுகம் தரணும்னா தருவார், விடுதலை தரணும்னா தருவார், வீடு வேணும்னு கேட்டால் தருவார், வேலை வேணும்னு கேட்டால் தருவார். இதை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும், அவருடைய அன்பு எனக்குள்ளே காணப்படணும், அவருடைய சாந்த குணம் எனக்குள்ளே காணப்படணும், அவருடைய மனதுருக்கம் எனக்குள்ளே காணப்படணும், அவருடைய தாழ்மை இரக்கம் எனக்குள்ளே காணப்படணும்.
என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அதற்கு அர்ப்பணித்து கொள்வதுதான் சீஷத்துவம். அதனால இயேசுவை பின்பற்றுகிற எல்லாருமே சீஷர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் விசுவாசிகள் என்கிற நிலைமை மாறி இனி நீங்கள் சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன், இயேசு கிறிஸ்துவின் சீஷி அப்படின்னு தான் சொல்லணும். விசுவாசின்னு பயன்படுத்தாதுங்க. அது ஆரம்ப காலம், எல்கேஜி யூகேஜியில். அதன் பிறகு மேலே போகணும். இப்போ நான் சீஷியாக இருக்கிறேன். முழு நேர ஊழியக்காரங்க தான் சீஷர்கள் நினைக்கிறது கிடையாது. நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் சீஷராக வாழ்ந்து காண்பிக்க முடியும். நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சீஷராக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த முடியும். அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தாலும், குடும்பஸ்திரியாக வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டு குடும்பத்திலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இயேசுடைய சீஷர்கள். அந்த இடத்துல இயேசுக்கு சாட்சியாக நிற்கவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் நீங்கள் சீஷர்கள். உங்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்தி தன் மகத்துவத்தை விளங்க பண்ண விரும்புகிறார். அதற்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னால் நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்களை விசேஷமானவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இருந்து விட்டால் ஆண்டவர் அழகாய் பயன்படுத்துவார். அப்படி இயேசுவின் சீஷர்களாக செயல்படுகிறவங்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். யாரும் கை வைக்க விட மாட்டார், பயப்பட விட மாட்டார். தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் நடத்துவார். சீஷராக மாறிட்டீங்களா? உங்களை அதற்காக ஒப்பு கொடுக்குறீங்களா? பஞ்சாப் மாநிலத்தில் ராம்பூர் என்கிற இடத்துல ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தார். சுந்தர்னு பெயர் வைத்து ரொம்ப செல்லமாக வளர்த்தார்கள். அவன் இளம் வாலிபன் ஆனபோது தாய் மரித்து விட்டார்கள். அன்புக்காக ஏங்கினவன் கடவுளை தேட ஆரம்பித்தான். கடவுள்தான் மெய்யான அன்புள்ளவர் என்றவுடைய தாயார் சொல்லியிருந்ததனால அந்த கடவுள் யார், அவரை பார்க்கணும், அவரை அறிந்து கொள்ளணும் தேட ஆரம்பித்தான். ரொம்ப தாகத்தோடு தேடி கடவுள் என்னை சந்திக்கணும் அல்லது நான் தற்கொலை பண்ணி சாகணும் என்கிற அளவிற்கு போய்விட்டான். அவ்வளவு தெய்வத்தின் மேலே தாகம். அப்பொழுது இயேசு அவனுக்கு தரிசனமாகி, நான் தான் உன்னை சிருஷ்டித்த தேவன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இதெல்லாம் வெளிநாட்டு கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இவரா வானத்தை பூமியை உண்டாக்கின மெய்யான தெய்வம் என்று அவரே தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த போது, இயேசுவை அறிந்த போது அவனுடைய உள்ளம் இயேசுவின் பக்கமாய் திரும்பினது. தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பினது. தன் தகப்பனிடத்தில் சொன்னான், நான் மெய்யான ஆண்டவரை பார்த்தேன், அவர் எனக்கு தரிசனமானார் என்று சொல்லி. அப்படியா மகனே, சந்தோஷம்னு சொன்னார். இந்த இயேசுவை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சாட்சி சொன்னான், இயேசு எனக்கு தரிசனமானார், இப்போ ரொம்ப சமாதானமாக இருக்கிற. இயேசு பற்றி சொல்ல சொல்ல அவனுக்கு சந்தோஷம். ஆனால் குடும்பத்தாருக்கு பிரச்சனை. அவங்க சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள். அதனால தகப்பனார் கூப்பிட்டு சொன்னார், மகனே, உனக்கு இயேசு தரிசனமாறா நீ கண்டு கொண்டன்னு சொல்ல உனக்குள்ள வைத்துக்கொள். அது இதுக்கு எல்லாத்துக்கிட்டே சொல்கிறேன், சொல்லாமல் இருக்க முடியாதப்பா. அவ்வளோ பெரிய சந்தோஷம், நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எல்லாரும் பெறணும் இல்லை, அவர் அறிந்து கொள்ளணும்ல சொன்ன போது தகப்பனார் எவ்வளோ சொல்லி பார்த்தார். அவன் கேட்கவில்லை. அவர் சொன்னார், என்னுடைய பணம் எல்லாம் உனக்கு தானே செல்வம், அதெல்லாம் உனக்கு சொந்தத்தில் ஒரு அழகான பெண் பார்த்துருக்குற, கல்யாணம் பண்ணி சந்தோஷமாறு. இந்த இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பேசுவதை விட்டு விடுன்னு சொன்னால், எனக்கு பெண்ணு வேண்டாம் பொண்ணும் வேண்டாம், இயேசு மட்டும் போதும் அப்படின்னு இயேசுவை பற்றி கொண்டான். தகப்பனாருக்கு ரொம்ப வருத்தம். இது சமுதாயத்திலே நம்ம குடும்பத்தை குறித்து இழிவாக பேசுகிறாங்க, பாதிப்பை உண்டாக்கும். சொந்தங்கள்லாம் பேசுகிறாங்க, இப்படி ஒரு மகன் உனக்கு தேவையா, அவமானத்தை கொண்டு வருகிறான் அப்படி அவங்க நினைத்தார்கள். சொந்த தகப்பனே மத நம்பிக்கை நிமித்தம் அவரை கொண்டு விட வேண்டும் என்று சாப்பாட்டிலே விஷம் கலந்து கொடுத்தான். இளமாலிபனாகிய சுந்தர் அதை சாப்பிட்டு அவன் மரித்து போகட்டும் என்று. ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபை கூட இருந்ததுனால அந்த விஷத்திலிருந்து தேவன் அவனை பாதுகாத்து விடுதலை ஆக்கினார். அந்த விஷயம் அவனை கொல்ல இடம் கொடுக்காதபடி காத்து கொண்டார். தன் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து சீஷனாக மாறி இயேசு பற்றி அறிவிக்க ஆரம்பித்தார். சாது என்கிற பெயரில் இனி என்னுடைய வாழ்க்கை முழுது இயேசுக்காகத்தான் என்று சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் இந்தியா முழுதும் மாத்திர உலகத்தின் பல தேசங்களுக்கு இந்த இயேசுவை அறிவிக்க போனார். அதிகமாக இமயமலை பகுதியில் இருக்கிற திபெத் தேசத்திற்கு போய், அது ஒரு புத்த நாடாக இருந்தது. நிறைய மந்திரவாத பெல்லிசூனியங்கள் இது மாதிரி நிறைந்தது.
அந்த மக்கள் மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கால்நடையாய் நடந்து 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 அந்த மக்களுக்கு இயேசுவை அறிவித்து கொண்டு வந்தார். காலில் பாதரட்சி கூட அணியாதபடி அவர் எல்லா இடத்துல பிரயாணப்பட்டு இயேசுவை அறிவித்து வந்தார். திபெத்தில் ஒரு கிராமத்தில் இயேசு அறிவித்த போது அந்த மக்கள் கோபம் கொண்டு புதுசாக ஒரு கடவுளை நமக்கு சொல்லுகிறான் என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டு போய் ஊர் கூட்டத்தில் நிறுத்தினார்கள். ஊரை திரண்டு வந்தது. அந்த கிராம தலைவன் வந்தான். நீ புதிய மதத்தை எங்களுக்கு சொல்லி எங்களை திசை திருப்ப நினைச்சதுனால, இந்த இயேசுவை அறிவித்ததுனால உனக்கு தண்டனை, மரண கிணறு, தண்ணீர் இல்லாத ஒரு இருளான கிணத்துல குழியில நீ போடப்படுவாய், அங்கே கடந்து சாக வேண்டும் என்று தீர்ப்பு கூறிட்டாங்க. இயேசுவை அறிவித்த ஒரே காரணத்திற்காக சின்ன ஒரு ஓட்டை அது வழியா உள்ள போட்டுட்டா உள்ள எல்லாம் இருள், ஒரு பெரிய மரண குழி. அது உள்ள எலும்புகள், மனுஷ எலும்பு கூடுகள் இருக்கிறது, துர்நாற்றம் வீசுகிறது, அழுகி போன சரீரம். அந்த மக்கள் தண்டனை கொடுத்து அப்படிதான் அதுக்குள்ளே போட்டுருவாங்க குழியில். அதுக்குள்ளே இருந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அந்த மனிதன் மரித்து போவான். அந்த மாதிரி இந்த சாது சுந்தர் சிங்கை குழியிலே போட்டு விட்டார்கள். இனி தப்பிப்பதற்கு ஒரு வழியும் கிடையாது. மேலே எட்டி பார்த்து சின்ன ஓட்டை மாத்திரம், அவ்வளோதை யாரும் இந்த பக்கமாக வரமாட்டாங்க. அதிலே கடந்து சாகணும். தாகம் ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், இந்த பிணங்களின் நாற்றம் ஒரு பக்கம். எல்லாம் முடிந்தது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் முடிந்தது, உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வரணுமா? இந்த ஆபத்தில் யார் என்னை காப்பாற்ற முடியும்னா இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணுமே என்று அவர் விண்ணப்பம் பண்ணினார். ஒரு நாள் திடீரென்று மேலிருந்து ஒரு கயிறு கீழே இறங்கி வந்தது. அந்த ஓட்டை வழியாக தெரிந்து கயிறு இறங்கி வந்தது. மேலே ஏறி வா என்ற சத்தம் கேட்டது. யாரோ என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் என்று கயிறை பிடித்து அவர் மேலே ஏறி வந்து வெளியிலே வந்து பார்த்தால் யாருமே இல்லை. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி தன்னை பாதுகாத்து தப்புவித்தார் என்பதை அறிந்து கொண்டார். அதன் பிறகு பல வருஷங்கள் ஊழியம் செய்து அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படி அவர் மரணத்தை சந்தித்தார் என்பதை தெரியாது. அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை ஒரு புனித வாழ்க்கை. இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர் அவர். ஆண்டவர் பாருங்க, அவரை பாதுகாத்து தப்புவித்து அழகாய் நடத்தினார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. நீ வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல இயேசுவை மகிமைப்படுத்து. இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலித்து காண்பி. மற்றவர்கள் உன்னில் இயேசுவை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளை அவங்க கேட்கணும். அவருடைய அற்புதங்களை, வல்லமைகளை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. மற்றவங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தி காண்பீங்க. அவருக்கு சீஷராயிருந்து செயல்படுங்க. மத்தேயு 10 முழுவதும் இயேசு தன் சீஷர்களுக்கு கொடுத்த ஆலோசனை வாக்குத்தத்தமும் நிறைந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் அவருடைய சீஷன்தான், அவருடைய சீஷி தான். படித்து கொண்டிருந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய சீஷன்தான். அதனால் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. நான் பயப்பட மாட்டேன். நான் விசேஷமானவன். நீர் என் மீது அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். துதித்து பாருங்க, பயம் போயிடும், சந்தோஷம் வந்துடும், ஆசீர்வாதமான காரியங்களுடைய வாழ்க்கையில நடப்பதை காண்பீங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இதை விசுவாசித்த ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நான் பயப்பட மாட்டேன். நான் விசேஷமானவன், விசேஷமானவள். உம்முடைய பார்வையில நான் விசேஷித்தவன். அதற்காய் ஸ்தோத்திரம். நீ துதிக்கணும். அப்படியே கண்களை மூடுங்க. 1 நிமிட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் விசேஷமானவன், விசேஷமானவள். உம்முடைய பார்வையில என்னை விசேஷமானவன் ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் நான் பயப்பட மாட்டேன். இதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இந்த நெருக்கத்தை கண்டு பயப்பட மாட்டேன். நான் விசேஷித்தவன். என் இயேசுவினால் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். எனக்காக இரத்த சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் மீட்கப்பட்டவன். பாவ சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். நான் விசேஷமானவன். இதோ நான் அவருடைய சீஷனாக அவரை பின்பற்றுகிறவன். நான் விசேஷமானவன், விசேஷமானவள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விசேஷித்தவனாக மாற்றினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று என்னை தைரியப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இப்பொழுது நான் பயப்படுகிற இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும்படி என் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை, எந்தெந்த மகன், எந்தெந்த மகள், எந்தெந்த தாய் தகப்பன் இப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். அவளை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவளை பயப்படுத்துகிற தடைகள் எல்லாம் விலகி வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இவர்களை பயப்படுத்துகிற பொல்லாத வியாதிகள், பலவீனங்கள், வலிகள், வேதனைகள், கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும், சுகமுண்டாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், சரீரத்திலே விடுதலை பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இவளை பயப்படுத்துகிற தடைகள் விலகி தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தருளும். அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் செய்து இந்த நிந்தையிலேயே என் வாழ்க்கை கழிந்து விடுமோ, இந்த குறைவிலேயே நான் வாழ்ந்து முடித்து விடுவேன் என்று கலங்கி நிற்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிகாசங்களும் நிந்தைகளும் ஆசீர்வாதமாய் மாறும்படி அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் விலகுவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்கட்டும். பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறி நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது, ஆசீர்வதித்தது என்று மகிழும்படி இந்த நிமிஷத்தில் இந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை காண செய்வீராக. இதோ உம்முடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. பயத்தை எடுத்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை வாய்க்க பண்ணுகிறதற்காய் நன்றி. இந்த மகன் உமக்கு விசேஷமானவன், இந்த மகள் விசேஷமானவள். அவர்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை அருளி வல்லமை வெளிப்படுத்தும் மகத்துவத்தை விளங்க பண்ணும். இவர்கள் விசேஷமானவர்கள் என்பதை சூழ்ந்திருக்கிற மக்களை அறிந்து கொள்ளும்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அருளும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகன் மகள் விசேஷமானவர்கள் என்பதை விளங்க பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவர் இயேசு உங்களோடு தெளிவாய் பேசி இருக்கிறார். தினமும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் விசேஷமானவன். இயேசு கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய சீஷனாக அர்ப்பணித்திருக்கிறேன். அவர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், என்னோடு இருக்கிறவர். அதனால நான் விசேஷமானவன், விசேஷமானவள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தினம் சொல்லி துதித்து கொண்டே இருங்க. காரியங்கள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.